Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard social science subject la annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 113 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் யூ நோ அபவுட் திருமறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி நாயன்மார்ஸ் வேர் தேர் and who were prominent among them. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், how did Guru Nanak help to found Sikhism. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஹைலைட் த ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ் ஆஃப் கபீர் தட் அப்பீல் டு லோயர் கிளாஸஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமான எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் இம்பாக்ட் டிட் பக்தி மூவ்மெண்ட் மேக் ஆன் இந்தியன் சொசைட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமான எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ நோட் ஆன் பஞ்ச பாண்டவரதாஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த்ரோ லைட் ஆன் த பெயிண்டிங்ஸ் ஆஃப் சித்தன்னவாசல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பாயிண்ட் அவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பல்லவா எபோச் விட்னஸ்ட் எ transition from rocket to freestanding temples explain. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 8 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Dravidian architecture is of indigenous origin explain. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 ஜெயினிசம், புத்திசம் அண்ட் அஜ்விகா பிலாசபி இன் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 134 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக் எ லிஸ்ட் ஆஃப் த 5 கிரேட் வாஸ் ஆஃப் ஜெயினிசம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 4 நோபல் ட்ரூத்ஸ் ஆஃப் புத்தா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமான எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த 3 டிவிஷன்ஸ் ஆஃப் திரிபிடகா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சித்தன்னவாசல். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க, எதையுமே சாய்ஸ் விடாம இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனுமரேட் த சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ரெலிக்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் தட் ஹேவ் கம் டு லைட் இன் தமிழ்நாடு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 163 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா பர்டிகுலர்லி USA என்ஜாய்ஸ் மைல்டு கிளைமேட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் நோன் அஸ் மெல்டிங் பாட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ எனக்கு அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின்,
Peru is one of the world's largest producers of tropical fish. ரொம்ப important question. So இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா Roman letter 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question the Rocky Mountain and the Appalachian Mountain. ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question Tundra and Taiga. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். இந்த ரெண்டுல நிச்சயம் எக்ஸாம் வந்து ஒரு question. So இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நேம் தி பவுண்டரிஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ரைட் எ நோட் ஆன் மெக்கன்சி ரிவர். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question give a short note about the lifestyle of an Eskimos. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question name the physiographic divisions of South America. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question what is called 4 o'clock trains. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. அதிகமான क्वेश्चन பேப்பர்ல இந்த क्वेश्चन திரும்ப கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ninth question what is known as estancias. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th question name the major export of South America. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question describe the drainage system in South America. அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write briefly about the major races in South America. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 மேப் ரீடிங். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் எ மேப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் கார்ட்டோகிராஃபி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் ஆர் கார்டினல் டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் fourth question வாட் இஸ் an atlas. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா fifth question name the types of atlas. sixth question what are the use of maps. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 6 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒண்ணு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க, எந்த क्वेश्चனும் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. சோ இந்த 6 क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what are the elements of maps write about it. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन classify the maps based on functions. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் fourth question write about comparison of map and globe. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஹார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन map is an essential tool for a traveler. why. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் பிராக்டிஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் ஹசார்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் டிசாஸ்டர். இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन வாட் ஆர் தி 6 கான்செப்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சைக்கிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question name any two agencies which involves in wiring system in Tamil Nadu. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question give any 4 rail safety tips. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन earthquake and tsunami, செகண்ட் क्वेश्चन flood and cyclone, தேர்ட் क्वेश्चन hazard and disaster. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், ஒண்ணு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணையும் நீங்க சாய்ஸ் விடாம அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चन டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் அபௌட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சைக்கிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन ரைட் அபௌட் flood its effects and the mitigation. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
fourth question write about earthquake, its effects and mitigation steps. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த மூணு क्वेश्चनல இருந்து ஒரு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 விமன் எம்பவர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 189 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, தேர்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் உமன்ஸ் ரைட்ஸ். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question list out the essential factors of women empowerment. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question write an essay on importance of women's education. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. இத 5 மார்க்ல கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 197 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் மார்க்கெட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन லிஸ்ட் அவுட் தி ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन டிஸ்கஸ் அபௌட் தி ரோல் ஆஃப் கன்சியூமர் கோர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन ரைட் அபௌட் தி டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ரோட் சேஃப்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 205 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what are the distractors while driving. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन mention the two safety gears for safe driving. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question when can a person obtain the right to drive a vehicle. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन லிஸ்ட் அவுட் தி டாக்குமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் an இந்தியன் while driving. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் தி நீட் ஃபார் including road safety education in the school curriculum. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 tax and its importance. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 217 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 give short answer கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन define tax. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन write name of taxation types and draw its diagram. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write any 3 importance of tax. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what are the types of tax and explain its. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question what is goods and service tax. நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா eighth question distribution between the direct and indirect tax. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 give brief answer கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन write briefly about the principles of taxation. செகண்ட் क्वेश्चन explain the taxation types. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the direct and indirect tax with examples. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி எக்ஸாம்ல வருது. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question why need for tax on people welfare and explain it. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. இந்த 4 क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த 4 क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.